மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன உடற்பயிற்சி செய்யணும், என்ன யோகா பண்ணணும்? இன்றைக்கு நவநாகரீக உலகம் வந்த பிறகு நம்மில் நிறைய பேர் புதிய வகை ஆராய்ச்சிகளையும் அந்த ஆராய்ச்சிகள் மூலம் கிடைக்கக்கூடிய நிறைய வகையான மருந்துகளும் எவ்வாறு இன்றைக்கு நம்முடைய ஆயுளை நீட்டிக்கச் செய்யும், ஆரோக்கியத்தை நீட்டிக்கச் செய்யுங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கு சமூக ஊடகங்களில் விதவிதமான ஆராய்ச்சி பற்றிய கட்டுரைகளும் வீடியோக்களும் வருவதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுவதை நான் பார்க்கிறேன். ஆனால் நாம் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நவநாகரீக உலகத்தில் வாழ்வியல் முறை வேகமும், உணவு சார்ந்த விஷயங்களும், பூச்சிக்கொல்லி மருந்துகளும், ரசாயனம் சார்ந்த விஷயங்களும் தான் இன்றைக்கு புற்றுநோயை உருவாக்குகிறது, சர்க்கரை நோயை உருவாக்குகிறது, இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களை உருவாக்குகிறது, மரபணு நோய்களை உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறத பார்க்கணும். அப்படின்னா 5000 வருடங்களுக்கு முன்பு ஆயுர்வேத மருத்துவத்திலும் தமிழ் மருத்துவத்திலும் விதவிதமான நோய்களை பற்றியும், குறிப்பாக இன்றைக்கு தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை பற்றியும், இதய நோயை பற்றியும், புற்றுநோயை பற்றியும், விதவிதமான காய்ச்சல் சார்ந்த நோய்களை பற்றியும், எவ்வாறு ஒரு காய்ச்சல் ஒரு சளியாக மாறி, ஒரு வயிற்றுப்போக்காக மாறி, கடைசியில் க்ஷயநோயின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு மெட்டபாலிக் நோய்களாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறதை பற்றியும் அவ்வளவு குறிப்புகள் இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் உண்ணக்கூடிய உணவு பாரம்பரிய அரிசியா, கைக்குத்தல் அரிசியா, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசியா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய உடல் அதை எவ்வாறு செரிக்கிறது, எவ்வாறு அந்த ஆற்றலை உடலுக்குள் கொண்டு செல்கிறது, அந்த ஆற்றலை முறையாக செலவு செய்ய நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஆயுர்வேத மருத்துவமும் சரி, தமிழ் மருத்துவமும் சரி, இன்றைக்கு உணவுடைய குணங்களை பற்றி சொல்லும்போது ரசம், வீரியம், விபாகம், பிரபாவம்ன்ற 4 குணங்களை சொல்றதை பார்க்குறோம். ரசம் அப்படிங்கிறது அதோடைய சுவை, கசப்பு சுவையா, துவர்ப்பு சுவையா, இனிப்பு சுவையா, உப்பு சுவையா, கார்ப்பு சுவையா, இந்த சுவையோடு இருக்கக்கூடிய உணவை நாம் சாப்பிடும்போது எவ்வாறு இனிப்பும் உப்பும் கபத்தை சீற்றமடைய செய்கிறது, எவ்வாறு துவர்ப்பும் கசப்பும் இன்றைக்கு பித்தத்தையும் வாதத்தையும் சீற்றமடைய குறையச் செய்கிறது அப்படிங்கிறதை விளக்கி சுவைக்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றியும், அதே போல வீரியம், உஷ்ணமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதே போல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றியும், அதைவிட சிறப்பாக வீரியம், ரசம், வீரியம், விபாகம்னு சொல்லுவோம். விபாகம்ங்கிற ஒரு கான்செப்டே இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் இல்லை, மாடர்ன் சயின்ஸில் இல்லை. அப்படின்னா என்ன? கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருள் வயிற்றுக்குள் சென்று வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களோடு கலக்கும்போது அது இனிப்பாக மாறுகின்ற ஒரு அதிசயம். அதாவது மிளகு சாப்பிடும்போது காரம்தான், ஆனால் வயிற்றுக்குள் செல்லும்போது மிளகுடைய விபாகம் காரம் கிடையாது, இனிப்பு. அதனால தான் மிளகாய் சாப்பிட்டால் கார விபாகத்தை கொண்டிருக்கக்கூடிய மிளகாய் ஆசனவாய் வரையிலும் நமக்கு சிரமத்தை உருவாக்குகிறது. ஆனால் அதே மிளகை சாப்பிட்டோம்னா நாக்கில் மட்டும்தான் எரிச்சல், வயிற்றுக்குள் செல்லும்போது இனிப்பாக மாறுறதுனால வயிறு புண் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு ஆரோக்கியமாக அதை சாப்பிட முடியும். பிரபாவம், ஸ்பெஷல் குவாலிட்டி, ஒரு மூலிகையுடைய சிறப்பு குணம். வல்லாரை அப்படின்னா ஏன் மேத்தியம்னு சொல்கிறோம், நெல்லிக்காய்னு எடுத்தோம்னா ஏன் ரசாயனம்னு சொல்கிறோம், அமுக்கரா கிழங்குன்னு எடுத்தோம்னா ஏன் சிறப்பு ரசாயனம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு மூலிகைக்கும் இருக்கக்கூடிய குணத்தை பிரபாவம்னு சொல்கிறோம். இதை ஏன் இன்றைக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு விதவிதமான மருந்துகளும் விதவிதமான நவீனப்படுத்தப்பட்ட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு உணவுகளும் கூட இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை ஏன் காப்பாற்ற முடிவதில்லை தெரியுமா? ஆயுர்வேதம் வகுத்து கொடுத்த, தமிழ் மருத்துவம் வகுத்து கொடுத்த 7 அடிப்படை கொள்கைகளை நாம் மறந்து போனதால் தான். அதென்ன 7 அடிப்படை கொள்கைகள்? உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம். இந்த 7 அடிப்படை கொள்கைகள் தான் இன்றைக்கு ஆரோக்கியத்துடைய அடிப்படை. இன்றைக்கு ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ்வதற்கு மட்டுமல்ல, தீர்க்க முடியாத நோயோடு போராடி கொண்டிருக்கும் போது, நோய்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் போராடி கொண்டிருக்கும் போது, இன்றைக்கு முறையாக நாம் இந்த 7 கொள்கைகளை மட்டும் புரிந்து கொண்டு இதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்வியல் மாற்றத்தை வைத்து கொண்டோமேயானால்
நோயற்ற வாழ்க்கை மட்டுமல்ல, தீர்க்க முடியாத மரபணு சார்ந்த நோயோடு நாம் போராடி கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும். இந்த 7 பில்லர்கள், 7 தூண்கள், ஆரோக்கியத்திற்கான 7 தூண்கள் என்ன? உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம். முதல்ல உணவு. இந்த உணவுன்னு வரும்போது இதில் 4 விஷயங்களை நம்ம பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி என்ன சுவை, எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், அந்த சாப்பிடும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? முதல்ல என்ன சுவை? வாதம், பித்தம், கபம்ன்ற 3 தோஷங்களை பார்க்குறோம். வாதம்னு வரும்போது கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் வாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கார சுவையும் புளிப்பு சுவையும் பித்தத்தில் மாற்றத்தை உருவாக்கும். இனிப்பு சுவையும் உப்பு சுவையும் கபத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அப்போ நம்ம உடம்பு வாதமா பித்தமா கபமான்றதை புரிந்து காலநிலை, தினச்சரியை, ரித்துச்சரியை, அதாவது சீசனுக்கு ஏற்றாற் போல நம்முடைய உணவு முறைகள், காலநிலைக்கு ஏற்றாற் போல காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுக்கு ஏற்றாற் போல நம்ம உணவு முறைகளை நாம் வடிவமைத்துக் கொள்ள முடியும்னா, இன்றைக்கு வாதத்தில் ஏற்படுகின்ற சீற்றம் மற்றும் குறைபாடு, பித்தத்தில் ஏற்படுகின்ற சீற்றம் மற்றும் குறைபாடு, கபத்தில் ஏற்படுகின்ற சீற்றம் மற்றும் குறைபாடுகளை முழுமையாக நாம் கலைந்தெறிய முடியும். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, இன்றைக்கு ஆயுர்வேதத்தை போல பர்சனலைஸ்டு ஒரு மருத்துவ முறை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுடைய உடலை வாதமா பித்தமா கபமான் பிரித்திருந்து வாத வயதா பித்த வயதா, இருக்கின்ற பூமி வாத பூமியா பித்த பூமியா, ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் உடல்னு சொல்லக்கூடிய இடத்துல வாதத்தல் பித்தத்தில் இருக்கிறதான் புரிந்து அதற்கு ஏற்றாற்போல முறையான சிகிச்சை அளிக்கும் போது அவ்வளவு மாற்றம் ஏற்படும். அப்போ உணவும் அந்த மாதிரி தானே. முதல்ல உணவுடைய சுவையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்களேன். இன்றைக்கு காலநிலைகளுக்கு ஏற்றாற்போல நம்முடைய உணவு மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். கடுமையான கோடையில் வரக்கூடிய ஸ்ரீராம நவமிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிரசாதம் என்ன? மோரும் பானகமும். அதே போல் நமக்கு ஆடி மாதம் கழித்து வரக்கூடிய கோகுலாஷ்டமிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிரசாதம் என்ன? எண்ணெய் பலகாரங்கள், வெண்ணெயில் நெய்யில் செய்த உணவுகள், தின்பண்டங்கள். ஒரே இறைவன் தான். ஏன் இப்படி ஒரு மாறுபாடு? ஏன்னா கோடையில் இருக்கக்கூடிய பசியற்ற தன்மை, கோடையில் இருக்கக்கூடிய சூடு, கோடையில் இருக்கக்கூடிய வறட்சி, இது 3க்கும் சிறந்த உணவு எது? மோரும் பானகமும் தான். புத்துணர்ச்சி அளிக்க, தாகத்தை தவிர்க்க, கோடையுடைய வறட்சியை குறைக்க பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அதே கோகுலாஷ்டமி வரும்போது மழை பெய்து குளிரடித்து புயல் அடித்து பசி எங்கு பார்த்தாலும் 1 கிலோ லட்டை கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதீத பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எண்ணெய் பலகாரங்கள், இனிப்பு உணவுகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்போ முறையான வாழ்வியல் முறை, சுவை, காலத்திற்கு ஏற்றாற்போல் ஆரோக்கியத்திற்காக மாற்றுகின்ற ஒரு வழக்கம் ஒரு கலாச்சார வழக்கமாக மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக வழக்கமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் என்னது? அப்போ உணவுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சுவை. 2வது எப்படி சாப்பிடணும். பொதுவாகவே உணவை மென்று சாப்பிட்டால் இன்றைக்கு 100 வருடம் வாழ முடியுங்கிறதுக்கு எவ்வளவோ உதாரணம் இருக்கிறது. என்னுடைய மாமனார் இருக்கார், கிட்டத்தட்ட 90 வயது ஆகுது. பொறுமையாக சாப்பிடுவார். அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 2 இட்லி தான் சாப்பிடுவார். ஆனால் ஒரு 20 நிமிஷம் டைம் எடுப்பார். அவங்க வீட்டில் இருக்கவங்களே என்ன இவ்வளோ மெதுவாக சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு, இன்றைக்கு அவர் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நிலையில் 90 வயதில் நான் இருந்தேன்னா கூட எனக்கு பெரிய சந்தோஷம்தான் சொல்லணும். அவரை நீண்ட காலம் வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பழக்கமாக நான் பார்ப்பது என்னன்னா, மென்று சாப்பிடுவது தான். நொறுங்க தின்றால் 100 வயது. இந்த மென்று சாப்பிடுவதை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். உமிழ்நீரே செரிமானத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமிலம் தான். சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். சாப்பிடும்போது குடிக்கின்ற தண்ணீர் வயிற்றில் சென்று வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை நீட்சி அடைய செய்து உண்ணுகின்ற உணவு செரிப்பதற்கு அதற்கு தேவையான ஆற்றல் அற்று போகும்போது அதீத அமிலங்கள் சுரக்க வைக்கப்பட்டு அந்த இடத்துல உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முறையாக சேராத ஒரு நிலை ஏற்பட்டு சாப்பிடுகின்ற உணவு சத்தான உணவு, சுத்தமான உணவு, ஹை ஆர்கானிக் உணவுன்னு சொன்னாலும் கூட ஆரோக்கியத்தை ஏன் அடைய முடியவில்லைன்னா சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிற பழக்கம். சார் 4 வாய் உணவு சாப்பிட்டாலே தொண்டையில் விற்குது சார். எப்படி சார் விற்கும்?
ஒரு உருண்டை சாதத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மென்று மென்று முழுங்க பாருங்களேன். வயிற்றுக்குள் செல்லக்கூடிய அந்த உணவு கூழாக அரைத்து செல்லப்படும் போது தொண்டையில் உங்களுக்கு எப்படி சிக்கும்? சிக்காது இல்லையா? ஸோ இதை முதல்ல நீங்கள் கவனிக்கணும். ஸோ இன்றைக்கு உணவை மென்று சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, உணவு சாப்பிடும்போது மற்ற கவன சிதறல்களோடு இருக்கக்கூடாது. சென்ற மாதம் திருச்சி மருத்துவமனையில் நான் இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த குழந்தை சரியாக பேச மாட்டேங்கிறான், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது அவங்க தலைமை ஆசிரியர் பெற்றோரை கூப்பிட்டு குழந்தை ஆசிரியர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் அளிப்பது கிடையாது, அதனால் நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து, ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து ஒப்பீனியன் வந்தால் தான் இந்த வருஷம் உங்களுக்கு அட்மிஷன், இல்லைனா நீங்கள் டிசி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாருன்னு வருத்தத்தோடு சொன்னாங்க. அப்போ அந்த குழந்தையோட பேசும்போது கம்யூனிகேஷன் ரொம்ப பேடாலாம் இல்லை, நல்லா இருந்தது. அப்போ நான் அந்த குழந்தையோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலை உணவு சாப்பிடும்போது ஒரு டேபு, மதிய உணவு சாப்பிடும்போது ஸ்கூலில் இல்லை வீட்டில் இருக்கும்போது டேபு, இரவு உணவு சாப்பிடும்போது டேபு. அந்த பையனை சாப்பிட வைக்கணும்னா ஒரு டேப்பில் ஏதாவது ஒரு போட்டு யூடியூப்பில் கொடுத்துட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு அவன் என்ன சாப்பிட்றதுனே தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ நான் முதல்ல சொன்னேன் அவங்கக்கிட்ட, இந்த டேபை முதல்ல குழந்தைகிட்டேருந்து ரிமூவ் பண்ணுங்கள், வெளியில் கூட்டிகிட்டு வாங்க, பால்கனிக்கு கூட்டிகிட்டு வாங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. முதல்ல ஒரு 2 நாள் அந்த பையன் சாப்பிட்லன்னு ஒரே கலாட்டா அப்படின்னாங்க. ஆனால் 3வது நாள்லேருந்து சாப்பிட ஆரம்பித்தான். நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, 15வது நாள் பள்ளிக்கூடத்தில் அவனோட கம்யூனிகேஷன் அவனுடைய டீச்சர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அதே ஸ்கூலில் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இன்றைக்கு நம்மும் இதே போல் நாம் அனைவரும் செய்யக்கூடிய தவறு மொபைல் பார்த்து கொண்டே சாப்பிடுவது, டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுவது. ஒரு காலத்தில் டிவி வந்த புதிதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டிலலாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும். எனக்கு அப்போ ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் ஒரு சினிமா வரும், நியூஸ்க்கு முன்னாடி ஒரு சினிமா வரும். எல்லாருக்கும் எப்போ எங்களுக்கு டின்னர்னு பார்த்தீங்கன்னா அந்த 7லிருந்து 7:30 மணிக்குள்ளே வரக்கூடிய நியூஸ், அல்லது 8 மணியாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த டைமில் அந்த 1/2 அன் ஹவரில் எல்லோரும் டின்னரை முடிச்சு திருப்பி போய் உட்காந்து மூவி பார்ப்பாங்க. இன்றைக்கு நீங்கள்லாம் பாருங்கள், மொபைல் டிவி எல்லாமே இருக்குது, அப்படியே தூக்கி வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடியது, கேட்டுக்கிட்டே சாப்பிடக்கூடியது, இந்த வழக்கத்தில் தானே இருக்கும். இது பெரிய தவறு இல்லையா? இப்போ சாப்பிடுகின்ற உணவு கசப்பா, துவர்ப்பா, காரமா, உப்பா, புளிப்பா, இனிப்பா, இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் சாப்பிடும்போது வயிறு எப்படி என்சைமை சுரக்கும், எப்படி உணவு ஜீரணமாகும்? அதனால் எப்படி சாப்பிடுகிறோம், மென்று சாப்பிடுகிறோம். அந்த மாதிரி டிவி மொபைல்லாம் பார்க்காம உட்கார்ந்து அமைதியாக சாப்பிட வேண்டியது மிக மிக முக்கியம். இதை விட இன்னொரு முக்கியம் என்னென்னா, சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கக்கூடாது. சாப்பிடும்போது தண்ணீர் குடித்தோன்னா அந்த அமிலங்கள் நீட்சி அடையும் போது, அமிலங்கள் உணவை செரிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது மிகப்பெரிய சிரமத்திற்கு நாம் உள்ளாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. 3வது, உணவு எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத போலவே எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு தமிழனுடைய உணவு பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, காலை நேர உணவாக அரிசி உணவையும், மதியத்தில் பெரும்பாலும் உணவு இல்லாமல் இருந்து மாலை நேர உணவாக அரிசி உணவையும் சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரம் நம்முடையது. அரிசி உணவு அப்படின்னு வரும்போது காலை உணவோடையே நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதும், துவையல், மசியல், அவியல், பொரியல், வறுவல் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது தான் நம்முடைய கலாச்சாரம். ஒரு காலத்தில் நம்ம சென்னையில் மிக பிரபலமாக இருந்த ஒரு ஹோட்டல் நிறுவனம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சென்னையில் எப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் கேட்ச் பண்ணாங்க தெரியுமா? பாரம்பரிய உணவுகளை கொடுத்தாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா முதல்ல துவையல் கொடுப்பாங்க, அடுத்து பொரியல், வறுவல், அது எல்லாம் அப்படியே ஒரு தலை வாழலை இட்டு ஒரு திருமண உணவு சாப்பிடுவது போலவே கலாச்சார சைவ உணவை கொடுத்து தான் அவங்க மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்டை பிடிச்சாங்க. இன்று அந்த நிறுவனம் முற்றிலுமாக அழிந்து விட்டது. ஆனால் அந்த மாதிரி உணவை வைத்திருந்தவர்கள் நாம். அப்போ அரிசியை காட்டிலும் கூட இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட்டோம். இன்றைக்கு அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா அரிசி உணவுகள் குறைக்கப்பட்டாலும் கூட மற்ற உணவுகளுடைய சேர்க்கை அதிகமாகிவிட்டதை பார்க்கிறோம். காலை உணவை ஒரு அரசன் போலவும், மதிய உணவை காலை உணவில் பாதியாகவும், இரவு உணவை மதிய உணவில் பாதியாகவும் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழ் மருத்துவத்துடைய, ஆயுர்வேத மருத்துவத்துடைய ஒரு அட்வைஸ். பொதுவாக காலை 8 மணிக்கு ஒரு உணவும் மாலை 5:30 மணிக்கு ஒரு உணவும் சாப்பிடும்போது
செரிமான சக்தி மட்டும் இல்லை, உடல் சக்தியே மேம்பட்டு விடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சர்க்கரை நோய் ஏன் வருது, உடல் எடை ஏன் கூடுதுங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும்ல. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மிக மிக அடிப்படையான காரணம், எந்த நேரத்தில் எப்படி சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு சமூகமாக இருக்கும். ஒரு காலத்தில் நான் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து என்னோடய வீட்டுக்கு போகும்போது எப்பயாவது சாப்பாடை மறந்து வந்துட்டேன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸே இருக்காது, ரோட்டில் கூட்டமும் இருக்காது. ஆனால் சென்ற வாரம் நான் வந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை 11:30 மணிக்கு லேண்ட் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறேன். இந்த கத்திப்பாரா கிட்ட சென்னையில் ஒரு ஃபுட் கோர்ட் வச்சுருந்தாங்க. அப்பா, ஒரு 1000 1500 பேர் அங்கே வந்து ஜாலியாக நைட்டு 12 மணிக்கு பிரியாணியும் கோழி இறைச்சியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தேன். தலையே சுற்றி போய் விட்டது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களை பற்றி ஒரு புரிதலற்று இருக்காங்க அப்படிங்கிறது தானே உண்மை. நாம் பெற்றோர்கள் இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 4வது, ஒவ்வாமை சார்ந்த விழிப்புணர்வு. இன்றைக்கு எந்த உணவு நமக்கு அலர்ஜியை ஏற்படுத்துது அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்முடைய சமூகத்தில் நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா இன்றைக்கு ஒவ்வாமை இருக்கிறதா இல்லையான்ற புரிதல் கூட இல்லாமல் உணவை சாப்பிட்டு சிரமப்படுகின்ற நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஒரு 3 மாதத்திற்கு முன்பு திருப்பதியில் கோவிலில் வேலை செய்யக்கூடிய ஒரு குருக்கள், ஒரு பட்டர் என்னை பார்க்க வந்திருந்தார். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் அவருக்கு. கோவிலுக்குள்ளே போல, சுவாமிக்கு சேவை செய்ய முடியல, வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு, நான் என்ன பாவம் பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி ஒரு முறை தற்கொலைக்கே முயற்சி செய்து விட்டார். ஆனால் அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், நாடி பார்க்குறேன். ஆனால் அவரோட உடம்பில் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய்க்கான அறிகுறிகள் இல்லை, பித்தத்துடைய சீற்றமே கிடையாது. அப்போ அவர்கிட்ட அவரோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்னன்னு சொல்லி கொஞ்சம் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது அந்த பால் தயிர் சார்ந்த உணவுகள்லாம் சொல்லிட்டு வராரு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், கோதுமை உணவுகளையும் அதே போல் இன்றைக்கு குளூட்டின் வகை உணவுகளையும் சாப்பிடும்போது ஒருவேளை அவருக்கு இந்த சிரமம் ஏற்படுகிறதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ அவரை நான் சொன்னேன், ஒரு 15 நாட்களுக்கு நீங்கள் இந்தந்த உணவுகளை தவிர்த்துருங்க, எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு செரிமான மண்டலத்தை சீராக்கக்கூடிய அமிர்தல்ஸ் வகை கேப்சூல் அவர் கையில் கொடுத்து இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இதை 2 வீக்ஸ் கழிச்சுவாங்க அப்படின்னு. அவர் கொஞ்சம் செல்வந்தர் போல இருக்குது. அவர் என்னை பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் ரொம்ப பெரிய டாக்டர்னு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் திருப்பதியிலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் என்னடான்னா ஒரு 10 உணவை தவிர்த்துட்டு ஒரு மாத்திரையை கையில் கொடுத்து, அதுவும் வெறும் 300 ரூபா ஒரு மாத்திரையை கையில் கொடுத்து இதை சாப்பிட்டு 15 நாள் கழிச்சு வாங்கன்னா நான் என்ன அவ்வளோ மட்டமாக போயிட்டேன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிட்டார். அவரை கூட்டிகிட்டு வந்தவர் திருப்பதியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ. அவர் உடனே அவங்க வந்து, இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது, சார் சொன்னார்னா சரியாக இருக்கும், நீ முதல்ல போய் இதை செய் அப்படின்ட்டாங்க. 15 நாள் கழித்து வரும்போது திருப்பதியிலேருந்து லட்டு, திருப்பதியிலேருந்து அதிரசம், அந்த ஜிலேபி இதெல்லாம் பிரசாதமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சொன்னார், சுவாமி இந்த 15 நாளாக எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை வயிற்றில், நீங்கள் சொன்ன மாதிரி உணவுகள்லாம் நான் சாப்பிடல, அதே போல் நீங்கள் சொன்ன மாத்திரைகளை நான் சாப்பிட்டேன், மாத்திரைகள் தான் எனக்கு பெருசாக உதவி செஞ்சிச்சு அப்படின்னாரு. அப்போ நான் அவருக்கு சொன்னேன், மாத்திரைகள் உங்களுக்கு உதவி செய்தது உண்மைதாங்க, ஆனால் அதை விட பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்தது இந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்தது தான். அப்படியா அப்படின்னாரு. ஆமாங்க, என்ன காரணம்னா உங்களுக்கு சீலியாக் நோயின்னு சொல்லக்கூடிய குளூட்டின் அலர்ஜி நோய் இருக்குது, அது எப்படியோ நீங்கள் பார்த்த மருத்துவர்கள் அதை மிஸ் பண்ணியிருக்காங்க, இந்த உணவுகளை தவிர்த்துன்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. அப்போ 4வது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். தோல் நோயோடு வருடக்கணக்கில் போராடுறேன், இதய நோயோடு, கட்டுப்படாத சர்க்கரை நோயோடு, தும்மலோடு, அலர்ஜி நோயோடு, தூக்கமின்மையோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் நான் சொன்ன 4 விஷயம் பார்க்கணும். என்ன சுவை சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், நமக்கு ஒவ்வாமை இருக்கா. ஸோ இந்த 4 காரணிகளை உங்களால் பார்க்க முடியும்னா இதுதான் தூண் நம்பர் 1. இன்றைக்கு உணவுன்னு சொல்லக்கூடியது தான் தூண் நம்பர் 1. 2வது நீர். நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவோம் இல்லையா. பொதுவாக நீரின்றி அமையாது உலகு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு நீர் மட்டுமே போதும் நம்மை ஆரோக்கியப்படுத்த. இன்றைக்கு தண்ணீரை மருந்தாக சாப்பிடுகின்ற மருத்துவமாக தண்ணீர் மருத்துவம் ஜப்பானில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம். சீனாவில் ஒரு குறிப்பிட்ட சாரர்கள் இன்றைக்கு தண்ணீரை குறிப்பிட்ட அதிர்வலைகளுக்குள் வைத்து அந்த அதிர்வலையில்
சக்தியூட்டப்பட்ட தண்ணீரை கொண்டு நோய்களை குணப்படுத்த முடியுமாங்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சாதாரண தண்ணீர் தான். இறைவனுடைய பாதத்தில் இருக்கும்போது மந்திரங்கள் தொடர்ந்து முழங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது தான் தீர்த்தமாக நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த அளவுக்கு அதிர்வலையூட்டப்பட்ட தண்ணீரை ஒரு மனிதனுடைய பாவ கணக்கை மட்டுமல்ல, ஜெனட்டிக்கா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய மரபணு சார்ந்த கழிவுகளை கூட வெளியேற்றக்கூடிய சக்தி இருக்கக்கூடியது தண்ணீர். தண்ணீர்ல 3 விஷயம் நீங்க எப்பவுமே பார்க்கணுங்க. முதல்ல ஒரு மனிதனுடைய உடல் வாதமா பித்தமா கபமான்னு பார்த்து நம்ம தண்ணீர் குடிக்கணும். வாத உடம்புக்காரங்களுக்கும் கப உடம்புக்காரங்களுக்கும் வெந்நீர் நல்லது. பித்த உடம்புக்காரங்களுக்கு எப்பவுமே தண்ணீர் தான் நல்லது. அதே போல 2வது, வாத உடலமைப்பை கொண்டவர்களும் பித்த உடலமைப்பை கொண்டவர்களும் குறைந்தது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். கப உடலமைப்பை கொண்டவர்களுக்கு பெரும்பாலும் தாகம் இருக்காது. அவர்கள் 1 லிட்டர் தண்ணீர் குடித்தால் கூட போதுமானது. 3வது, தண்ணீர் நல்லதா வெந்நீர் நல்லதா அப்படிங்கிறது வரும்போது என்னுடைய அனுபவத்தில் நான் எப்பவுமே சொல்லுவேன், வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பான்னு பார்க்காதீங்க. 3 விஷயங்கள் நல்லா பண்ணுங்க. இந்த 3வது விஷயத்துல கவனம் எடுங்க. காலை எழுந்த உடனேயே 300 மில்லி வெந்நீர், அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை, ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறையும் 300 மில்லி வெந்நீர் சாப்பிடுங்க. இதுதான் ஹாட் வாட்டர் தெரப்பின்னு இன்னைக்கு ஜப்பான்ல இருக்குது. ஒரு மனிதனை 100 வயதுக்கு மேலே வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள்ல ஒன்றியது இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி. எவ்வாறு உணவு மிக முக்கியமானதோ அதே போல தண்ணீர் மிக முக்கியமானது. இந்த 3 விஷயத்துல தண்ணீர்ல ஞாபகம் வச்சுங்க. அதே போல சாப்பிடுவதற்கு முன்பு தண்ணீர் குடித்தால் உடல் எடை குறையும். சாப்பிடும்போது தண்ணீர் குடித்தால் உடனுடைய ஜீரண சக்தியே குறையும். சாப்பிட்டு முடித்த உடன் தண்ணீர் குடித்தால் வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படும். சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து தண்ணீர் குடித்தோம்னா நம்மளுக்கு ஜீரணத்திற்கு அது மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த கொள்கையும் நாம் சேர்த்து பின்பற்றி கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். உணவும் நீரும் வந்தாச்சு, அடுத்து வருவது காற்று, பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் வரும்போது கருட புராணத்தில் அவ்வளவு அழகாக எழுதுறான். ஒரு மனிதனுடைய ஆயுளை பிரம்மன் அவருடைய தலையெழுத்தில் எழுதும்போது இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் வாரங்கள்னு எழுத மாட்டாராம். இத்தனை கோடி மூச்சுக்கள் அப்படின்னு தான் எழுதுவார். அப்ப ஒரு 100 கோடி மூச்சு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவர் எழுதினார்னா அந்த 100 கோடி மூச்சு இருக்கின்ற வரை அவருக்கு உயிர் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால தான் சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் ஆன்மீக பாதைக்கு வருவதற்கு மட்டுமல்ல, ஆரோக்கிய பாதைக்கு வருவதற்கே பிராணாயாமத்தை மிகப்பெரிய கருவியாக உபதேசிக்கிறார்கள். இந்த பிராணாயாமத்தை மிகப்பெரிய கருவியாக உபதேசித்து அந்த பிராணாயாமத்தை முறையாக செய்கின்ற யாரை வேண்டுமானாலும் உங்களை சுற்றி இருப்பவர்களை பாருங்களேன், வயதானவர்களை பாருங்க, அவர்களுடைய ஆயுள் மற்றவர்களை காட்டிலும் கூடுதலாக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அது? அறிஞர்களும் சித்தர்களும் தமிழ் மகான்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இறைவன் கூட பிராணாயாமத்தை பற்றி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு பிராணாயாமம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். இதை இன்றைக்கு மாடர்ன் மெடிசனை ஒத்துக்கிறாங்க. ஆக்சிடேஷன் சொல்றாங்க. ஒரு அணு வேலை செய்வதற்கு, தான் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை அந்த அணு உற்பத்தி செய்வதற்கு 3 விஷயங்கள் தேவை. நீர் தேவை, 2வது சக்தி தேவை, ஆற்றல் தேவை, காற்று தேவை. இந்த 3மே அந்த அணுவுக்கு கிடைக்கணும்னா, முழுமையாக கிடைச்சாதான் அந்த அணுவுடைய இயக்கம் சீராக இருக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு ஆக்சிடேஷன், இன்றைக்கு எந்த அளவுக்கு பிராணவாயு நம்முடைய ஒவ்வொரு அணுக்களுக்கும் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய இயக்கம் சீராக இருந்து விடுவதை பார்க்க முடியும். அப்போ உடலை ஆரோக்கியப்படுத்த இன்னைக்கு மருந்துகளும் மாத்திரைகளும் தேவைன்னு சொல்லப்பட்டாலும் கூட, இன்னைக்கு பிராணசக்தின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தியை, நாம் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து கிடைக்கும் சக்தி, சுவாசத்திலிருந்து கிடைக்கும் சக்தி, பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கின்ற சக்தி, இந்த 3 சக்தியும் ஒன்றாக சேர்ந்து உடலுக்குள் உருவாகின்ற உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தியை மீட்டெடுக்க 100% பெரிய அளவில் உயிர் சக்தி நமக்கு கிடைக்க இந்த பிராணசக்தியுடைய அவசியம் தேவை. அதனால தான் பிராணாயாம பயிற்சியை கொண்டே ஆரோக்கிய பெருவாழ்வுங்கிறது சாத்தியம்தான்.
நிறைய வகையான பயிற்சிகள், 16 வகையான பிராணாயாம பயிற்சிகளை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் தாந்திரிக யோகா போகும்போது அதுல இன்னும் நிறைய வகையான பயிற்சிகளை பார்க்கிறோம். எவ்வாறு உணவு முக்கியமோ, காற்று முக்கியமோ, நீர் முக்கியமோ, அதே போல உடல் சுத்தி ரொம்ப முக்கியம். இந்த டீடாக்ஸுங்கிற வார்த்தை என்னுடைய எல்லா வீடியோக்களிலும் நீங்க கேட்கக்கூடிய வார்த்தை. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மனிதன் கழிவு நீக்கம் செய்து விடும்போது, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு சுலபமான கழிவு நீக்கம் செய்து விடும்போது, தினசரி காலையில் அன்று உடலில் உற்பத்தி செய்யப்பட்ட கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக நீங்கி விடும்போது நோயற்ற வாழ்க்கைங்கிறது சாத்தியம்தான். நம்ம தரைப்பகுதிகளை பார்க்குறோம். சுத்தமாக வறண்டு போயிருக்கக்கூடிய தரையில் பாசி வருமா? எங்கேயாவது ஒரு இடத்தில் ஈரத்தன்மையோடு இருக்கக்கூடிய இடத்துல தானே பாசி வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பாசி அந்த இடத்தில் வருவது போலவே உடலுக்குள் எங்கேயாவது ஒரு இடத்துல கழிவுகள் தேங்கும் போது தானே நோய் வரும். அதனால தான் நம்ம மருத்துவ முறையில், குறிப்பாக தமிழ் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறையில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? உடல் கழிவு நீக்கம் தான். நல்ல சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு மருத்துவம் சொல்றபடி சாப்பிட்றோம். நிறைய தண்ணீர் அல்லது வெந்நீர், அதுவும் மருத்துவம் சொல்கின்றபடி செய்கிறோம். முறையான பிராணாயாமத்தை கற்று ஆரோக்கியத்திற்காக முழு மனதோடு அதை நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் உடல் சுத்தி இல்லைன்னா இந்த 3 விஷயம் உபயோகமாக இருக்குமா? அப்போ உடல் சுத்தி தேவை. அந்த உடல் சுத்திங்கிறது என்ன? உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை எந்த விதமான தாக்குதல்கள் ஏற்பட்டாலும் வாதபித்த கபதோஷங்கள் சீரேற்றம் இல்லாமல் சரியாக வேலை செய்து உயிர்ச்சத்தை தன்னகத்தே வைத்து நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய அந்த உடல் கழிவு நீக்கம்ங்கிறது தான் 4வது விஷயம். 2 விதமான கழிவு நீக்கம் நான் உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். முதலாவது 7 நாட்களுடைய உடல் கழிவு நீக்கம். இந்த 7 நாட்களுடைய உடல் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது 6 நாட்கள் நெய் மருந்து. முதல் நாள் 30, அடுத்து 45, 60, 75, 90, 105 மில்லி சாப்பிட்டு 7வது நாள் காலையில் பேதிக்கு மருந்து எடுக்கக்கூடிய முறையான ஒரு பழக்கம். இதை நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆற்றல் மேம்படுவதையும் பார்க்க முடியும். வருடத்திற்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய இந்த கழிவு நீக்கத்திற்கு பிறகு மாதத்திற்கு ஒரு முறை 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை 500 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதில் 10 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம். இதை எடுத்துக்கொள்ளும் போது உடல் சுத்தி ஆகிறது மட்டுமல்ல, மாதம் மட்டுமல்ல, காலநிலை மாற்றங்களால், உணவு பழக்க வழக்கங்களால், மனநிலை மாற்றங்களால், சோர்வுகளால், தொற்றுக்களால், காயங்களால், ஏன் நாம் சாப்பிடுகின்ற மருந்துகளால் கூட உடலில் உற்பத்தி செய்யக்கூடிய கழிவுகள் உடலிலிருந்து வெளியேறும் போது ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். எவ்வாறு உடல் சுத்தி மிக முக்கியமாக இருக்கிறதோ அதே போல நமக்கு தேவையானது மனோசுத்தி. எமோஷனல் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாத போது உடல் வெளிப்படுத்துகின்ற சிரமங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் டாய்லெட் போலனா என்ன ஆகுது? வயிறு புசுனாகுது, பசிக்க மாட்டேங்குது, சோர்வாகுது, சுகர் ஏறுது, என்னென்னமோ பிரச்சனையை பார்க்குறோம் இல்லையா? அதே போல மனதில் இருக்கக்கூடிய கழிவு வெளியேறவில்லை என்றால் கோபம், துக்கம், பொறாமை, ஆத்திரம், அடுத்தவர்களை பற்றி எடுக்கக்கூடிய தவறான ஒரு எண்ண ஓட்டங்கள், நம்மை பற்றி நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய தவறான எண்ண ஓட்டங்கள், பய உணர்ச்சிகள், தன்னம்பிக்கையற்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள்னு விதவிதமான மனோபாவங்களை நாம் பார்க்கிறோம். இதில் பெரும்பாலானவை நம் மனதிலிருந்து வெளியேற்றப்படாமல் மனதுக்குள்ளே அழுத்தி வைக்கப்படும் போது அவை உருவாக்கக்கூடிய நோய்களாகத்தான் இன்றைக்கு ஆட்டோ இம்யூன் நோயின்னு சொல்லக்கூடிய உடலுடைய எதிர்ப்பு சக்தி மண்டலம் உடலையே அழிக்கின்ற நோயாக பார்க்கிறோம். ஒரு லூப்பஸ் நோயாக இருக்கட்டும், ஒரு சர்க்கரை நோயாக இருக்கட்டும், ஒரு சோரியாசிஸ் நோயாக இருக்கட்டும், சிறுநீரக செயலிழப்பை உருவாக்கக்கூடிய நோய்களாக இருக்கட்டும், லிவர் ஃபெயிலியரை உருவாக்கக்கூடிய நோய்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நோய்கள் நம்ம உடம்புல பாதிப்பை மீண்டும் 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 ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா எல்லா நேரமும் அதில் உணவோ அல்லது நம்முடைய உடலை சுற்றி இருக்கக்கூடிய காரணிகளோ மட்டுமல்ல, மனது அதில் முக்கியமான காரணியாக இருக்கிறத பார்க்கும். அப்போ மனோசுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி டீடாக்ஸ் எப்படி பிரபலமாகி கொண்டு வருகிறதோ அதே போல்
மென்டல் டீடாக்ஸ், டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி கொண்டே வருவதை பார்க்கிறோம். அந்த வகையில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்றுவது போலவே மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளையும் நம்ம செய்யணும். தியானம் இன்றைக்கு மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான மிக அழகான ஒரு முயற்சி, குறிப்பாக ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி. இன்னைக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி 3 வகையான பயிற்சிகளை கொண்டிருக்கும். ஒரு நாளில் 3 வேளை அதை செய்ய வேண்டும். காலை நேரங்களில் செய்யக்கூடிய பயிற்சி முழுக்க முழுக்க இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லி நம்முடைய நாள் நன்னாளாக மாற சமூகமும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள்ன்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி தான் காலை நேரத்தில் நாம் செய்வது. மாலை நேரத்தில் செய்யக்கூடிய பயிற்சி கழிவு நீக்க பயிற்சி. நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த தவறுகளுக்காகவும் நமக்கு நடந்த தவறுகளுக்காகவும் நம் மனதில் அடக்கி வைத்திருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ண ஓட்டங்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான முயற்சி தான் மாலை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய கழிவு நீக்க முயற்சி. இரவு நேரம் எல்லாம் முடிஞ்சு இரவு படுக்கும்போது பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லக்கூடிய தியானம். ஸோ இந்த 3 விஷயத்தை நம்ம செய்யும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய எமோஷனல் கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மனதில் மலச்சிக்கலை போல உருவாகி மனச்சிக்கலால் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றக்கூடிய முயற்சியாக வருவது தான் இன்றைக்கு மனக்கழிவு நீக்கம்னு சொல்லுவோம். தண்ணீர் முக்கியம், சாப்பாடு முக்கியம், பிராணாயாமம் முக்கியம், உடல் கழிவு நீக்கம் முக்கியம், மனக்கழிவு நீக்கம் முக்கியம். அடுத்த அவரது தான் ஆத்ம கழிவு நீக்கம்னு சொல்லக்கூடிய சோல் டீடாக்ஸ். பொதுவாக நம்ம உடம்புல நோய் ஏற்படுவதற்கு 3 காரணங்களை சொல்கிறோம். ஆதி தெய்வீகம், ஆதி ஆத்மிகம், ஆதி பௌதிகம்னு சொல்லுவோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களால், உடலியல் காரணிகளால், உணவியல் காரணிகளால், விபத்துகளால், தொற்றுக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்துமே இன்றைக்கு நேரடியாக ஆதி ஆத்மிகம் மற்றும் ஆதி பௌதிகம்னு சொல்லக்கூடிய 2 நிலைகளில் வரதை பார்க்கும். இந்த ஆதி தெய்வீகம்னா என்ன? ஏன் நோய் வருதுன்னே தெரியாமல் ஏற்படக்கூடிய நோய்கள். நல்ல உணவு முறை, வாழ்வியல் முறை இருந்தும் எனக்கேன் இதய நோய் வந்தது? ஜெனட்டிக் கோட்லாம் இன்னைக்கு படித்து பார்க்குறாங்க, எங்கேயாவது ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. திருமணமாகியும் குழந்தை இல்லாத தம்பதிகள் 190 பேருக்கு இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லுகின்ற எவ்வளவோ வகையான அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் கூட ஏன் குழந்தை இல்லைன்னு காரணத்தை கண்டுபிடிக்க முடியல இல்லையா? மரபணு காரணமா, அமிலத்தன்மை மாற்றங்கள் காரணமா, ஹார்மோன்களுடைய மாற்றங்கள் காரணமான்னு தேடி தேடி பார்த்து கூட காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி, செயற்கை கருவூட்டலுக்காவது செல்லலான்னு போனால் அதுவும் வேலை செய்ய முடியல, அதுவும் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடிய எத்தனை தம்பதிகளை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த இடத்துல ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும், இந்த ஆத்மா அப்படிங்கிறது சென்ற பல 100 பிறவியிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நல்ல காரியம் கெட்ட காரியத்துடைய பலன்களும் அடுத்த பல 100 பிறவிக்கு எடுத்து செல்லக்கூடிய நல்ல கெட்ட காரியங்களுடைய பலன்களும் தான் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய 4 குழந்தைகளில் ஒரு குழந்தை சிறந்த மருத்துவராக வளருகிறது, ஒரு குழந்தை சிறந்த ஆசிரியராக மாறுகிறது, ஒரு குழந்தை சிறந்த தொழிலதிபராக மாறுகிறது, ஒரு குழந்தை எந்த வேலையுமே இல்லாமல் வருமானத்திற்காக சிரமப்படுகிறது. அப்பாவோ அம்மாவோ இந்த 4 குழந்தைகளுக்கும் வேற வேற வகையில் வளர்த்துருப்பாங்களா? கிடையாது. ஒரே உணவு, ஒரே வசதி, ஒரே வகையான கல்விக்கான சலுகைகள், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் எல்லாம் செஞ்சு கூட ஏன் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறுகிறது, மற்றொரு வாழ்க்கை சிரமத்திற்குள்ளாகிறது? இதுக்கு தான் கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நல்ல கெட்ட விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல சித்தர்களும் சரி, தமிழ் மருத்துவமும் சரி, ஆயுர்வேத மருத்துவமும் சரி முக்கியமான ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளுமாறு சொல்லப்படுகிறத பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவ சிகிச்சையாகத்தான் தெய்வ விபாஷய சிகிச்சைன்னு சொல்கிறாங்க. மணி மந்திர ஔஷத தியானம்னு சொல்லுவோம். மணி, இந்த ஜெம்ஸ்டோன்ஸ், இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத எல்லாம் இன்னைக்கு மணி போட்டால், மோதிரம் போட்டால் காசு வரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி கிடையாதுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். அமாவாசை பௌர்ணமியில்
கடலுடைய சீற்றம் அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? பௌர்ணமியில் குறிப்பாக சீற்றம் அதிகமாகுது. நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி சயின்டிஃபிக்காக தெரியும். ஏன்னா அந்த டைமில் பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருவதால் சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி பூமியில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை மாற்றக்கூடிய ஈர்க்கக்கூடிய சக்தியாக இருக்கிறதுனால அன்றைக்கு அலைகள் கூடுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 90 பகுதியாக இருக்கக்கூடிய அந்த திரவங்கள் அனைத்துமே இன்றைக்கு அந்த மாதிரி பௌர்ணமி நாட்களில், அமாவாசை நாட்களில் பெரிய அளவில் ஈர்க்கப்படும் போது தான் உணர்ச்சி வசப்படுதல் ஏற்படுவதும் சிரமங்கள் ஏற்படுவதும். அதனால தான் அமாவாசை பௌர்ணமிலாம் வரும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தை எடுத்துக்கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி இருக்கிறத பார்க்கணும். ஜாதகத்தில் கூட சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. 8வது இடத்துல சந்திரன் வந்து ராசியை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய உணர்ச்சி வசப்படுதலும் புத்திசாலித்தனம் வேலை செய்யாமல் போகக்கூடிய நிகழ்வும் ஏற்படும் போது உங்களுக்கு நிறைய சிரமங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால தான் சந்திராஷ்டமம் வந்தால் வாயை மூடிட்டு ஓரமாக போய் உட்காந்துருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்களிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை நம் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் கிரகிக்கிறது, பிரதிபலிக்கிறதுன்னு வரும்போது அந்த ஆற்றல் மாற்றங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்காக இறைவனாலும் இயற்கையாலும் சித்தர்களாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய வரங்கள் தான், கொடுக்கப்பட்ட வரங்கள் தான் இந்த மணிகள்னு சொல்லலாம். ஜெம் ஸ்டோன்ஸுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மேலாக்குமானா நிச்சயமாக மேலாக்கும். ஆனால் இந்த வகையில் தான் ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அந்த கதிர்வீச்சுகளை உள்வாங்கவோ அந்த கதிர்வீச்சுகளை பிரதிபலிக்கவோ அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய கோயில்கள், புராதனமாக இருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு நட்சத்திரத்திலும், ஒவ்வொரு திதியிலும் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு செய்யக்கூடிய அலங்காரங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய பூக்களுடைய நிறத்திலிருந்து அலங்காரங்கள் வரை அனைத்துமே இதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். இதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். மந்திரங்கள், மணி மந்திரம். மந்திரம் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் அதிர்வலைகளை கொண்டு புற்றுநோயை குணப்படுத்த முடியுமாங்கிற ஆராய்ச்சி இருக்கிறத பார்க்கணும். நேற்று கூட நான் பார்த்தேன், ஜெர்மனியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு ஹியூமன் ட்ரையலுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையை அந்த மனிதனுடைய ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணிவிட்டு, அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோயுடைய ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணிவிட்டு, குறிப்பிட்ட வகையான அதிர்வலைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள் அவரை அமரச் செய்து அந்த அதிர்வலைகளில் அவர்களை எதுவுமே செய்யாமல் அமைதியாக அமரச் செய்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த அதிர்வலையுடைய ஆற்றலாலே புற்றுநோய் திசுக்கள் அழிந்து போயிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதே மாதிரி ஆராய்ச்சி ஜப்பானில் நடந்துட்டுருக்கு, சைனாவில் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி புற்றுநோய் தவிர்க்க முடியாத நோயாக வரும்போது இன்றைக்கு புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் விலையுயர்ந்த சிகிச்சைகளாகவும் பலன் அளிக்காத சிகிச்சைகளாகவும் நிறைய நேரங்களில் இருக்கிறதுனால நான் இன்வேசிவ்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை இல்லாமல், ரேடியோ தெரப்பி இல்லாமல், கீமோதெரப்பி இல்லாமல் வெறும் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வலைகளை கொண்டு நீக்கக்கூடிய சிகிச்சையாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் மந்திரங்கள் செய்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு மந்திரத்தையும் நாம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலை கொண்டக்கூடிய அதிர்வலையாக, அதிர்வெண் இருக்கக்கூடிய அதிர்வலையாக அவை உருவாகும் போது, அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது அந்த அதிர்வலைகள் நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி செல்லுவதை நம்ம உணராமல் அது நடந்து கொண்டே இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த குலதெய்வம் கோயில்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த ஒரு அதிர்வலைக்கு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்டிருக்கக்கூடிய அதிர்வலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழனுடைய ஒரு கண்டுபிடிப்புனே சொல்லலாம். எல்லா கோயிலுக்கும் எல்லாம் போகலாம், ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு அந்த பரம்பரையில் வந்த ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரில் வந்தவங்க மட்டும்தான் போகணும். ஏன்? அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வலைகள் அந்த ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கவங்களோட உடம்புல படும்போது அது மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வைப்ரேஷன் மூலமாக ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் இந்த மணி மந்திரத்தை கொண்டு ஆரோக்கியமாக வாழ முடியும். ஔஷதம் 3வது தாங்க இன்னைக்கு மருந்து. இந்த தெய்வ விபாஷ சிகிச்சை ஆத்ம சுத்தின்னு வரும்போது மணி மந்திரம் ஔஷதம். பொதுவாக அந்த ஔஷதம்னு வரும்போது இப்போ தூக்கத்துக்கு அமுக்குரா சாப்பிடுங்க, பெண்கள் ஆரோக்கியத்திற்கு சதாவரி சாப்பிடுங்க அப்படின்றது மாதிரி கிடையாது.
மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கிறத பார்க்கும். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சயின்ஸ் வரும்போது இன்றைக்கு வந்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்து அந்த மனிதனுடைய ஆயுட்காலங்கள் முதல் கொண்டு எல்லா விஷயத்தையும் கணித்து அவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகாச்சாரங்கள் என்னங்கிறத பார்த்து அந்த கிரகாச்சாரங்களுக்கு அந்த கிரகங்களை ஊக்கப்படுத்தவோ அல்லது சாந்தப்படுத்தவோ அல்லது அந்த கிரகாச்சாரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கெட்ட விஷயங்களை தவிர்ப்பதற்காகவோ எந்த மூலிகைகளை பயன்படுத்தி இந்த நோய்களை குணப்படுத்த முடியும்னு சொல்லி கொடுக்கறது தான் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி. ஒரு ஒரு அம்மா ஈரோட்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து லூப்பஸ் நோய். லூப்பஸ் நோய் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குணப்படுத்த முடியாத நோய். 19 வயசு தான், கல்யாணம் பண்ணணும், பெரிய குடும்பம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாரையும் பார்த்தாச்சு. எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டீராய்டு மருந்து கொடுங்க, கல்யாணம்லாம் பண்ணாதீங்க, வேலைக்காகாது, பண்ணால் கூட இந்தந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும், குழந்தை வேணுமா கல்யாணம் வேணுமா நீங்களே டிசைட் பண்ணுங்கள், ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு முறை அவங்க சொல்லி ஒரு ரெஃபரன்ஸில் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியாக இதை நம்ம ட்ரீட் பண்ண முடியும், பட் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், நிறைய கால்குலேஷன் பண்ணணும், பண்ணிவிட்டு இதை நம்ம செய்யலாம், உங்ககிட்ட டைம் இருக்கான்னு கேட்கும்போது இது ரெடி. அப்போ அந்த குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து எனக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு அந்த ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கலி. ஏன்னா அது ஒரு பெரிய கணக்கு. எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் என்ன மூலிகைகள் தேவைங்கிற ட்ரக் ஆஃப் சாய்ஸ் எடுத்து அந்த ட்ரக்ஸை அந்த பாப்பாக்காக ஸ்பெஷலாக ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு லேகியம் மாதிரி செஞ்சு அந்த குழந்தைக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் அந்த பாப்பா அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இன்றைக்கி 2 குழந்தை இருக்குது. அவங்க ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கு நடுவில் நிறைய டைம் விட வேண்டாம், இந்த மருந்துகளும் கிரகாச்சாரங்களும் வேலை செய்யும் போதே இன்னொரு குழந்தைக்கு பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி 1.5 வருஷம் குழந்தை, அடுத்த குழந்தை, இப்போ 2 குழந்தை இருக்காங்க அந்த அவங்களுக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கு ஆத்ம சுத்திங்கிற ஒரு விஷயம் வரும்போது கர்மங்களால் நாம் சிரமப்படுகின்ற நோய்களோடு போராடி கொண்டிருந்தாலும் கூட அந்த கர்மத்தை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய சிறந்த வழிமுறைகளில் ஒன்று எதுனா இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி தான். ஸோ இன்றைக்கு மணி மந்திர ஔஷதம், கடைசியாக தியானம். தியானத்தை கொண்டு உலகையே வெல்லாங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, தியானம் செய்வதால் மன நிம்மதி கிடைக்குமா, தியானம் செய்தால் மனம் சஞ்சலத்திலிருந்து விடுபடுமா, தியானம் செய்தால் என்னுடைய நோய் தீருமா, தியானம் செய்தால் என்னுடைய சிரமம் தீருமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் குதர்க்கமாகவே கேட்பாங்க. நான் கூட என்னோட வீடியோ சிலதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் ஆத்திகர்களா அல்லது வேறு மதத்தை சார்ந்தவர்களான்னு எனக்கு தெரியல, தியானத்தை பற்றி குதர்க்கமாக கேவலமாக அவ்வளவு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பட் எல்லாத்துக்கும் பொறுமையாக நான் பதில் எழுதியிருந்தேன். தியானம் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது. தியானம் அப்படிங்கிறது ஒரு பயிற்சி. நடைபயிற்சி செய்யும்போது எவ்வாறு உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறதோ, தினசரி ஒரு உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய எந்த வகையான உடற்பயிற்சி செய்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய உடல் தசைகளும் எலும்புகளும் நரம்புகளும் பலமாகிறதோ, அதே போல தியானமும் நம்முடைய உடலையும் மனதையும் ஆத்மாவையும் இணைத்து நம்முடைய ஆரோக்கியத்தை ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உபாயம். இன்னைக்கு இந்திய நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாகணும்னா பெரிய அளவில் நம்மெல்லாம் மெனக்கடணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாரும் தியானம் பண்ணாலே போதும். இந்த தியானத்தை கொண்டு மிகப்பெரிய வரத்தை வாங்க முடியும். நீங்கள் சத்திய யுகம் போங்களேன், ராமாயணம் காலங்கள்லாம் போகிறீங்களேன், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. இறைவனும் மனிதர்களும் ஒரே நிலையில் இருந்தாங்க. என்ன காரணம்னா, குருகுல கல்வி முடிந்த பிறகு அந்த மாணவனுக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்ஷையில் ஒன்று எது தெரியுமா? தியானம் பண்ணுறது தான். காட்டுக்கு போய் தியானம் பண்ணாங்க. நம்ம சொல்லுவோம்ல, விபீஷணன், ராவணன், கும்பகர்ணன் இவங்கெல்லாம் காட்டுக்கு போய் தியானம் செய்து பிரம்மாவிடமிருந்து வரத்தை பெற்றார்கள், சிவனிடமிருந்து வரத்தை பெற்றார்கள்னு சொல்கிறோம்ல. கர்ம வினைகளை அறுத்து நாம் அடைய வேண்டிய இச்சையான வாழ்க்கைக்கு த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய விஷயங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், தியானம் பண்ணால் போதும். முறையான தியான பயிற்சியோடு தியானம் பண்ணால் போதும். கடன் இருக்குது, நோய் இருக்குது,
தீராத வறுமையில் இருக்கேன், எந்த தொழிலும் என முன்னேற முடியல, எல்லா கஷ்டத்துலையும் நீங்கள் இருங்க, தியானத்தை ஆரம்பிங்க. 100 டே தியானம் ப்ராக்டிஸ்குள்ளே வாங்க. 101வது நாள் நீங்கள் ஒரு புது மனிதராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தியானம் மிகப்பெரிய கருவி. அந்த தியானத்தை கொண்டு உலகையே நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். ஆத்ம சுத்திங்கிறது இதுதாங்க. உணவை பார்த்தோம், நீரை பார்த்தோம், காற்றை பார்த்தோம், உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி. கடைசியாக பார்ப்பது அபியாசம். அபியாசம்னா என்ன? பிராக்டிஸ். பொதுவாக நம்முடைய இயற்கை மருத்துவ முறைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை மருத்துவ முறையும் ஒரு விஷயத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லுதுங்க. என்ன தெரியுமா? இன்றைக்கு காலநிலைகளுக்கு ஏற்றாற்போல காலை எழுந்தவுடன் எண்ணெய் தேய்த்து குளிப்பதில் ஆரம்பித்து, பல் துலக்குவதில் ஆரம்பித்து, சாப்பிடுகின்ற உணவை சூஸ் பண்ணுறதில் ஆரம்பித்து, மென்று சாப்பிட்றதில் ஆரம்பித்து, நம்முடைய கடமையாக இருக்கக்கூடிய வேலையாற்றுவதில் ஆரம்பித்து, இறைவு கணவன் மனைவி சேருகின்ற வரை இருக்கக்கூடிய வரைமுறைகளை தான் தினைச்சரியை மற்றும் ராத்திரி சரியைன்னு சொல்லி ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுது. அதே போல இன்றைக்கு தமிழ் மருத்துவம் கூட இந்த ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும், இந்த கடமைகளை நாம் ஆற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றியும் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கணும். அபியாசம் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ். எத்தனை மணிக்கு தூங்கணும், தூக்கத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, உணவு, அதே போல் நீர், அதே போல் செக்ஸ், பிரம்மச்சரியம், அப்ரம்மச்சரியம் சொல்லக்கூடியது. இது 3 தான் 3 pillars ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. அப்போ கணவன் மனைவி ஒரு வாரத்தில் எத்தனை முறை சேரணும், குழந்தைக்காக எத்தனை முறை சேரணும், மகிழ்ச்சிக்காக எத்தனை முறை செய்யணும், எந்த நேரத்தில் சேரணும், மனதளவில் இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் என்ன, உடல் அளவில் இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் அபியாசம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்ற உணவு சைவமாக இருந்தால் என்ன, அசைவமாக இருந்தால் என்ன, காலநிலை அதோடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் நம்ம புரியும் போது அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி சக்கரை நோயாக இருக்கட்டும், இதய நோயாக இருக்கட்டும், புற்றுநோயாக இருக்கட்டும், இதை குணப்படுத்துவதற்கு மருந்துகளுடைய தேவை ஒரு புறம் இருந்தாலும் அந்த மருந்துகள் நம்ம உடம்பில் மிகப்பெரிய அளவில் வேலை செய்வதற்கு அடிப்படை என்ன? இந்த 7 கொள்கைகள் தான். அன்பு நேயர்களே, உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம். இந்த 7 தூண்களை மற்றும் உங்களுடைய உடல் வாதமா பித்தமா கபமான் புரிந்து நாடி பார்த்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு அந்த புரிதலுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்வியல் முறை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு முயற்சி மட்டும் உங்களால் செய்ய முடியும்னா, நான் எழுதி கொடுக்குறேன், டாக்டரோ மருந்தோ அல்லது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைங்க. ஆனால் இந்த 7 விஷயத்தை விடுத்து உலகத்தின் மிகச்சிறந்த மருத்துவர், மிகச்சிறந்த மருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அதோடைய அவுட்கம், அதோடைய ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி நல்லதாக இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். இந்த நிகழ்ச்சியை நிறைய சர்க்கரை நோயாளிகள் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய இதய நோயாளிகள் பார்க்குறீங்க, அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நம்முடைய சக்தியை மீறி சிறந்த சிகிச்சை கொடுத்து கூட அவர்களால் குணமடைய முடியவில்லை, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற வருத்தத்தோடு இருப்பவர்கள் இந்த வீடியோவை நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன் நோய் குணமாகலை? உணவில் தப்பு செய்கிறோமா? தண்ணி சரியாக குடிக்கிறது இல்லையா? பிராணாயாமம் செய்கிறது இல்லையா? கழிவு நீக்கம் செஞ்சுக்கிறது இல்லையா? மனக்கழிவோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? உடல் கழிவு போல மனக்கழிவு போல கர்ம வினைகளோடு இருக்கக்கூடிய ஆத்ம கழிவுகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? இல்லை ப்ராக்டிஸ் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணணுங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இல்லாமல் இருக்கீங்களா? என்னங்கிறத புரிஞ்சு அந்த புரிதலுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னா, இதைவிட சிறந்த உபாயம் ஏதாவது இருக்குமா? இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த 7 pillars ஆஃப் லைஃப்பை என்னிடத்திலிருந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு வெல்னஸ் குருஜி கிட்ட இருந்து இந்த 7 pillars ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்குங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பேர், உங்களோட ஊர், உங்களோட நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மருத்துவமனையிலேருந்து மருத்துவர்கள் உங்களை கூப்பிட்டு இந்த ஃப்ரீ ப்ரோக்ராமுக்கு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்லுவாங்க. 7 pillars ஆஃப் லைஃப் இன்னைக்கு ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய பெருவழி. எந்த நோயோடு நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும், எந்த மருத்துவ முறையை நீங்கள் பின்பற்றி கொண்டிருந்தாலும், உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்கள் எடுக்க வேண்டிய சுய முயற்சி என்னன்னு புரிய வைப்பதற்கான
சுலபமான வழிகள் தான் அது. உங்களோட கமெண்ட்ஸை தவறாமல் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன். ஒரு ஆரோக்கியமான சமூகமாக நாம் மாற வேண்டும். நம் குடும்பத்துடைய மருத்துவ செலவு நம்முடைய வருமானத்தில் 30% இருக்கிறது. இந்த செலவை குறைக்கணும், அதே நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா, இந்த வீடியோவை கம்யூனிட்டியில் உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.